நாகை மாவட்டம் கோடியக்கரை சரணாலயத்தில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்திருப்பது தெரிவிக்கின்றனர். 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக தூரங்களுக்கு பயணம் மேற்கொண்டு இது பறவைகள் நமது கோடிக்கரைக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு 300 சதுர கிலோமீட்டருக்கும் அதிக அளவில் ஆழம் குறைந்த சதுப்பு நிலங்கள் காணப்படுகிறது தான். இந்த சதுப்பு நிலங்களில் கடல் நீரும் மழை நீரும் கலந்த போது இவைகளுக்கு தேவையான உணவு புழுப்பூச்சிகள் அதிக அளவில் உற்பத்தி ஆகின்றன. இந்த வருடமும் மார்ச் வரைக்கும் இந்த சதுப்பு நிலங்கள் வறண்டு போகாமல் இருந்தால் இவைகள் நீண்ட நாட்கள் தங்கி மேலும் மேலும் இவைகளின் இனங்கள் அதிகரிக்க வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். கோவை தீவு, இரட்டை தீவு, சிறுதலைக்காடு போன்ற இடங்களில் உள்ள கடற்பரப்பிலும் சதுப்பு நில பகுதியிலும் கூட்டமாக பறவைகள் உணவிற்காக குவிந்து வருகின்றன. இதனை அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் பார்த்து ரசித்துச் செல்கின்றனர். புதிய தலைமுறைக்காக வேதாரண்யம் செய்தியாளர் பக்கிரிதாஸ்.